அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, பெண்கள் அறிய வேண்டிய உண்மைகள்னு முன்னோர்கள் ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்காங்க. கருத்தில் கொள்ளுங்க. இது பெண்கள் கேட்டு பயன்பெறுங்க. வாழ்க்கையில் தரித்திரம் இல்லாது வளமுடன் வாழ பெண்கள் மிக மிக முக்கியம் வீடுங்களுக்கு. ஏன்னா அவங்க தான் மகாலட்சுமி அருள் இருக்கக்கூடியவங்க. கருத்தில் கொள்ளுங்க. அவங்க கடைபிடிக்க வேண்டிய சிலவற்றை சாஸ்திர குறிகளை சொல்றேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. பெண்கள் முந்தானியை தொங்க விட்டு நடக்கக்கூடாது. இழுத்து செருகி கொண்டுதான் நடக்க வேண்டும். முந்தானி ஆடினால் குடும்பம் ஆடிவிடும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல கோயிலில் சாமி கும்பிடும் போது பின்னங்கால்கள் இரண்டையும் சேர்த்து கொண்டு முன்னேற்றி தரையில் படுமாறு கும்பிட வேண்டும். அதே போல கோயிலில் தீர்த்தம் வாங்கும்போது இடை கைக்கும் வலை கைக்கும் நடுவில் முந்தானியை நுனிய வைத்து தீர்த்தம் வாங்கி அருந்த வேண்டும். குடும்பத்துக்கு சிறப்பு. அதுக்கப்புறம் சுமங்கலி பெண்கள் குளிக்கும் போது சிறிது மஞ்சளை உரைத்து முகத்தில் பூசிக்கொண்டுதான் குளிக்க வேண்டும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல குத்து விளக்கு ஏற்றும் போது ஒரு திரி மட்டும் போட்டு ஏற்றக்கூடாது. இரு திரி இட்டு தான் ஒரு முகமாக ஏற்ற வேண்டும். இது பெண்மணிகள் கவனித்துக் கொள்ள வேண்டும். கருத்தில் கொள்ளுங்க. காலையில் வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட வேண்டும். கருத்தில் கொள்ளுங்க. அப்படி தண்ணி தெளித்து கோலம் போடக்குள்ள போல புதிதாக தான் தண்ணி எடுத்து வாசலில் தெளித்து கோலம் போட வேண்டும். அப்போதான் அந்த குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. ஏன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த வாளி நிறைய தண்ணி இருக்கும். அதுலேருந்து ஒரு மக்கள் எடுத்து அவங்க கோலம் போடுவாங்க. அது தவறு. டெய்லியும் கோலம் போடக்குள்ள புது தண்ணி எடுத்து தான் கோலம் போடணும். கருத்தில் கொள்ளுங்க. தண்ணி தெளித்து கோலமிடும்போது தெற்கே பார்த்து நின்று கொண்டுதான், அதாவது கோலமிடும்போது தெற்கு பார்த்து நின்று கொண்டு கோலமிடக்கூடாது. இடிக்கிற கோலமும் தெற்கு பக்கமாய் முடியக்கூடாது. கருத்தில் கொள்ளுங்க. கோலம் முழுக்க முழுக்க தெற்கு சைடு பார்த்து அமர்ந்து, அதான்